அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஏன் அவ அன்னையும் பிதாவையும் முன்னறி தெய்வமாக சொன்னால்னா, நீங்கள் மற்ற தெய்வங்களை ஒரு கோயிலுக்கு சென்றோ இல்லை வேறு ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு சென்றோதான் நீங்கள் தெய்வங்களை காண முடியும். 10 மாதம் கருவறையில் சுமந்து தான் உண்ணக்கூடிய உணவுகளை எல்லாம் துறந்து, தன் தாய் வீட்டில் ஆசையாக தனக்கு பிடித்தமான உணவுகள் என்று நிறைய இருந்ததையெல்லாம் தன் வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைக்காக தனக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் அவ துறந்துடுறான். அப்படி துறந்து உனக்காக பத்தியம் இருந்து உன்னை பெற்றெடுக்கிறான். பெற்றெடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை சிறந்த கல்விமானாக மாற்றுவதற்கு உன் தந்தை முற்படுகிறான். முதலிலே நீ இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டப்படுவதற்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு தாயும் தந்தையும். இதை ஔவையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முதல் எடுத்தவுடனே ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லலை. அன்னை பிதாவிற்கு அப்புறம்தான் தெய்வம் என்கின்ற நிலையையே வைக்கிறார்கள். இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல, அடுத்த நிலை. நீ வளர்ந்து இல்லறம் என்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வரணும். அந்த இல்லறம் கூட எப்படி இருக்கணும்னா நல்லறமா இருக்கணும். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரை எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அடுக்கு முறைகளை நமக்கு ஔவை பிராட்டி கொடுத்து கொண்டே செல்கிறார். அரண் ஈனும் அன்பு ஈனும் செல்வமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரண் ஈனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அறம் சார்ந்த வாழ்க்கையை நீ வாழ்வாயானால் இன்பம் கொடுக்கும். அந்த இன்பம் என்பது இயல்பாய் இருக்கும். ஆனால் நீ சேர்த்து வைத்த பொருள் உன்னுடைய உழைப்பினால் இன்னொருவரை ஏமாற்றாமல், இன்னொருவரை ஏச்சு பிழைக்காமல் உன்னுடைய உழைப்பினால் வந்த பொருள் திறனறிந்து தீதின்ற வந்த பொருளால் உனக்கு என்ன கிடைக்கும்னா இன்பம் என்பது கிடைக்கும். அந்த திருக்குறளை எப்படி படிக்கணும்னா, திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அறம் ஈனும் இன்பமும் ஈனும். அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் பிறந்து விட்டால் நமக்கு இறைவன் மாத்திரமல்ல, இயற்கையும் நமக்கு எதிர்நிலையில் நின்று கொண்டு நம்மோடு போர் தொடுக்கவே செய்யும். அதற்கான அறிகுறிகள் என்பது இப்பொழுதே நமக்கு தெளிவாக தலைப்பட தொடங்கிவிட்டது. இந்த மனிதர்களோடு போர் தொடுப்பதற்கு இயற்கை தயார் நிலையில் இருக்கிறது. எல்லா திசைகளும் நோக்கி இந்த மனித இனத்திற்கான எதிரான நிலையில் இயற்கை இருக்கிறது. இந்த இயற்கையிடம் காப்பாற்ற வேண்டியது இறைவன் ஒருவன் மாத்திரமே. இந்த மனிதனுக்கு இயற்கை கட்டுப்படாது, இறைவன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் கட்டுப்படும். இறைவன் நமக்காக அவன் செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டுமென்றால் இன்னொருவரை ஏச்சி பிழைக்காமல், அடுத்தவருடைய சொத்தை அபகரிக்காமல், பிற உயிர்களுக்கு துன்பம் இழைக்காமல், உயிர் இரக்கத்தை எந்த மனம் உட்கொள்கிறதோ அந்த மனத்திற்கு இறைவனுடைய அன்பும் கருணையும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 2 பாடல்கள் தான் இன்றைக்கு ஔவையாரினுடைய கருத்தினை கொண்டு வந்து உங்கள் முன் நிறுத்தி இருக்கிறேன். நிறைய பாடல்களை சொன்னால் உங்கள் மனதிற்குள் அது நிலை பெறுமா என்பது சந்தேகம். ஒரே நேரத்தில் ஓவர் டோஸ் கொடுத்துட்டோம்னா இந்த பாடல் புரிஞ்சுதா அந்த பாடல் புரிஞ்சுதான்னு புரியாமல் 2 பாடலாக இருந்தாலும் இந்த 2 பாடலினுடைய உட்கருத்து எல்லா உயிர்களும் ஒன்று, எல்லாருக்கும் மேலான இறைவன் சிவபெருமான். பசி என்று வந்தால் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை. இந்த அறிவு சார்ந்த அறிவியல் கருத்துக்களை ஔவை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அந்த பாடல்களை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு காரணம், இதற்கு பிறகாவது நீங்கள் ஔவையினுடைய பாடல்களை, உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஜோதிடரை நாடி செல்லாதீர்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு திருக்குறளிலே இருக்கிறது. உனக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை தீர்க்கின்ற ஆற்றல் நம்முடைய மூத்தோராக இருக்கக்கூடிய வள்ளுவர் நமக்கு கொடுத்துட்டு போனார். அதை நாம் தான் பயன்படுத்த தவறிட்டோம். ஆன்மீகம் சார்ந்த உனக்கு ஒரு தேடல் இருக்கிறது என்றால் திருமந்திரத்தை போய் படி. இல்லை, இறைவன் நிலைக்கு நீ அடைய வேண்டும் என்றால் திருவாசகத்தை போய் படி. இல்லை, வாழ்வியலில் நான் வெற்றி பெற வேண்டும், வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை நான் அனுபவித்து நுகர வேண்டும்னா எளிமையான தமிழ், இதற்கு ஒரு இலக்கண உரையாசிரியரோ இதுக்கு உரையோ தேவைப்படாது. சாதாரணமாக எளிதாக ஔவையாரினுடைய பாடல்களை நீங்கள் உள்வாங்கினால் தினந்தோறும் படிக்கின்ற பொழுது இந்த மனமானது தீய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நல்லவற்றை நாடுகின்ற பொழுது இயல்பாகவே உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் வெளியே சென்று நல்லவைகள் எல்லாம் வந்து நம்முடைய இதயத்திலே குடிபுகும். யாருடைய இதயத்திலே நன்மைகள் குடிபுகிறதோ அந்த இதயத்திலே இறைவன் தானாக வந்து சேர்வான். நீயாக சென்று இறைவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை. கோயில் கோயிலாக நீ திரிந்தாலும் அங்கே ஒரு சிலையைத்தான் நீ காண முடியும், இறைவனாக உன்னால் காண முடியாது. ஏனென்றால் உன்னிடம் இருப்பது ஆடம்பரமும் அகங்காரமும் இருக்கின்ற பொழுது இறைவன் உன்னை ஒரு பொழுதும் பார்க்க மாட்டான். நீ பார்க்கின்ற பொழுது அவன் சிலையாகத்தான் காட்சி அளிப்பானே தவிர அவன் உனக்கு கருணை கடவுளாக காட்சி அளிக்க மாட்டான். நீ அவனிடம் போய் வியாபாரம் பேசக்கூடாது. இறைவனிடம் போகின்ற பொழுது இதுவரையில் நான் செய்த பாவங்களில் எல்லாம் என்னை விடுவித்து என்னை ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டு இறைவா என்று நீ இறைவனை நாடி நீ செல்வதை விட உன்னுடைய செயலை பார்த்து இறைவன் உன் வீட்டிற்கே வரணும். கண்டிப்பாக நம் சிவபெருமான் வருவான். உன்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால், உன்னுடைய வாக்கு சுத்தமாக இருந்தால், உன் செயலிலே நேர்மை இருந்தால் நீ இறைவனை நாடி ஒரு நாளும் செல்ல தேவதில்லை. உன்னுடைய இல்லத்தை தேடி இறைவன் வந்து கதவு தட்டுவான். நம்மிடம்தான் 1000 அழுக்குகளும் 1000 பிணக்குகளும் நம்மிடையே இருந்தால் அந்த வீதி வழியாக கூட இறைவன் வரமாட்டான். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், செல்வத்தில் உள்ளவர்களிடம் என்றைக்கும் நாடி இறைவன் வரமாட்டான். ஏன்னா இந்த நோட்டு நாளை காலையில் செல்லாதுன்னா இது மொத்தம் 0 உங்ககிட்ட இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய அன்பும் கருணையும் என்பது மனிதர்களால் படைக்கப்பட்டது பணம், இறைவனால் படைக்கப்பட்டது அல்ல பணம். இறைவனால் படைக்கப்பட்டது எதுவென்றால் எல்லா உயிர்களிடத்தும் நீ அன்பு செலுத்த வேண்டும். உன்னை இறைவனுடைய பிரதிநிதியாகத்தான் இறைவன் உன்னை அனுப்பியிருக்கிறான். இறைவன் தன்னுடைய சாயலிலே இந்த மனிதர்களை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பி வைத்திருக்கிறான் என்றால் என்னுடைய கடமையை நீ போய் செய், என்னிடம் இருக்கக்கூடிய கருணையை நீ எல்லா உயிர்களிடத்தும் காட்டு, என்னிடம் நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பினை உயிர்களிடம் காட்டு என்பதற்காகத்தான் இறைவன் தன் சாயலை இந்த மனிதர்களை இந்த மண் உலகிற்கு அனுப்பினான். இனி வரக்கூடிய காலங்களிலாவது கிடைக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் ஒரு திருக்குறளும் ஒரு நாள் ஒற்றை வரி ஔவையாரினுடைய பாடலும் படித்தால் நம்மோடு சேர்ந்து நம்முடைய குழந்தைகளும் சேர்ந்து படிக்கும். நாளை சமூகத்திலே அவர்கள் அறிவார்ந்தவர்களாக இருக்க வேண்டுமா, இல்லை இந்த சமூகத்திலே சீரழிந்து போனவர்களாக இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது முதலில் சமூகம் அல்ல, பெற்றோர்கள். மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பதல்ல மட்டும் நம் கடமை, இந்த சமூகத்திலே ஒரு நேர்மையானவனாக ஒரு நல்லவனாக இந்த உலகிற்கு அவனை அடையாளம் காட்டணும். 100 கோடி சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் ஒற்றை தலைமுறையில் அழிந்து போனவர்கள் உண்டு. அடுத்து வருகின்ற தலைமுறை அத்தனை சொத்தையும் அழித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கூடா நெற்பு கேடாய் முடியும் என்பதற்காக எத்தனையோ மனிதர்கள் அழிந்து போனார்கள்.
நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது செல்வம் அல்ல, அறிவு என்கிற சொத்தை நீங்கள் பிள்ளைகள் கொடுத்து பாருங்கள், உலகத்திலே அவர்கள் உயர்ந்து செல்வார்கள் என்று கூறி, இங்கே நாம் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகின்ற சொற்பொழிவினை ஸ்ரீ ஆன்மீக பேரொளி என்ற யூடியூபிலே நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். அதை தொடர்ச்சியாக எல்லாரும் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் இருக்கின்ற காரணத்தினால், தொடர்ச்சியாக பதிவேற்ற முடியாத காரணத்தினால் நாங்கள் இன்னொரு சேனலை தொடங்கி இருக்கிறோம். ஸ்ரீ ஆன்மீக தமிழ்நாடு என்ற ஒரு சேனல் தொடங்கப்பட்டு இருக்கிறது. அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு அந்த வீடியோவை காணலாம். நிறைய வீடியோக்கள் இருக்கின்ற காரணத்தினால், உடனுக்குடனே நாங்கள் அப்லோட் செய்ய வேண்டிய காரணத்தினால் 2 சேனலும் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. முதல் சேனலுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு அளித்தீர்களோ அப்படி 2வது சேனலும் நீங்கள் தொடர்ச்சியாக எங்கெங்கு பேசுகிறோனோ அங்கெல்லாம் அந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு காட்சிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம்.